இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. ஆன்லைன் மூலியமாக எப்படி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நியூ லேர்னர் லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம லைசன்ஸ் எடுக்கல அப்படிங்கிறதாக அப்ளிகேஷன் டஸ் நாட் ஹோல்ட் டிரைவிங் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக அப்படியே செலக்ட் ஆகிருக்கும். அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஆடியோ ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ஆடியோ ஆஃபீஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்களுடைய லாஸ்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ரிலேஷன் டைப்பில் வந்து உங்களோட ஃபாதர் மதர் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபாதர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அவங்களுடைய நேம் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. எங்கே நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்காக பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நிறையா டைப் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளட் குரூப் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிளட் குரூப் வந்து கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களோட பிளட் குரூப் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ மொபைல் நம்பரை அடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களுக்கான எமர்ஜென்சி மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுத்திருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ண தேவை கிடையாது. மானிட்டேட்டாக ஸ்டார் சிம்பிள் எது எதில் இருக்குதோ ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டும் ஸ்டேட்டும் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். தாலுக்கா அப்படிங்கிறதுல உங்களோட தாலுக்காவை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ வில்லேஜ் டவுனா இல்லை எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவுக்கான பின்கோடை நீங்கள் கீழே கொடுத்துக்குங்க. இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கு வருஷத்துக்கும் இயரும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நம்மளோட ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்குது அப்படிங்கும்போது காப்பி டு பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே நம்ம வந்து 2 வீலருக்கு லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் மோட்டார் சைக்கிள் வித் கியர் கொடுத்துங்க. இல்லை நீங்கள் வித்தவுட் கியர் கொடுக்குறதா இருந்தாலும் மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ மோட்டார் சைக்கிள் வித் கியர் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதே மாதிரி நீங்கள் காருக்கு எடுக்கிறதா இருந்தால் எல்எம்வி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏதாவது டிரைவிங் ஸ்கூலில் நம்ம ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக்ஸ் டொனேட் பண்ண விரும்புனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நமக்கான அக்னாலஜ்மெண்ட் சீட் இருக்கும். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்டே அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் சீட்டு பிரிண்ட் ஃபார்ம் 1 பிரிண்ட் ஃபார்ம் 1A அப்படின்னு 3 ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் உங்களோட ஆடியோ ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்எல் ஸ்லாட் புக் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கான டாக்குமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே நமக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு,
ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். டிரைவிங் ஸ்கூல் ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு நான் ஏஜ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏஜ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரூஃப் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களோட ஏஜ் ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இஷ்யூவிங் அத்தாரிட்டியை கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். 300 KB சைஸ்க்குள்ளே தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்லோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃபும் நமக்கான ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரூஃப் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்க. அது இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துங்க. என்றைக்கு வாங்கணும் அப்படிங்கிறத இஷ்யூ டேட் கேட்டிருப்பாங்க. அதில் இஷ்யூ டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கான ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் அப்லோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபும் நம்ம வந்து அப்லோட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணணும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ப்ரூஃப் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இஷ்யூ அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மை செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஷ்யூங் டேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கான டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபைல் வரும். ஸோ அதில் உங்கள் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்லோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அகைன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துங்க. ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண 3 டாக்குமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட் தான் நம்ம பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. நமக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. எதுக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் 230 ரூபா டோட்டலாக வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வழியாக பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பேங்க் வழியாக பே பண்ணலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் வழியாக தான் நம்ம பே பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக உங்களோட பேங்க் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அது மூலிமா நீங்கள் வந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ நான் பே லேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்எல் ஸ்லாட் புக் அப்படின்றது நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த எல்எல் ஸ்லாட் புக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபீஸ் பேமெண்ட் வந்து நான் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னால நமக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட எல்எல் ஸ்லாட் புக் அப்படிங்கிறது நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நமக்கான அப்பாயின்மெண்ட் டேட் எடுக்கிறது தான் வந்து இந்த எல்எல் ஸ்லாட் புக் அப்படிங்கிறது. ஸோ என்றைக்கு டேட் அவைலபிள் இருக்குது, ஸோ அதில் எந்த டைமில் வந்து நமக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கும் நம்ம ஆடியோ ஆஃபீஸ் போக வேண்டியதான் இந்த எல்எல் ஸ்லாட் புக் அப்படிங்கிறத. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அக்னாலஜ்மெண்ட் சீட்டு, பிரிண்ட் ஃபார்ம் 1, பிரிண்ட் ஃபார்ம் 1A இது மூணையுமே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கங்க. இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு தான் வந்து நீங்கள் உங்களோட ஆடியோ ஆஃபீஸுக்கு உங்களுக்கு என்றைக்கு டேட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் போய் ஆடியோ ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கும். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹோம் பேஜில் கீழே நியூ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க.
ஸோ நமக்கான எல்எல்ஆர் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்போம். அதில் அப்ளை பண்ணி வாங்கின எல்எல்ஆர் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அது மூலிமா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட எல்எல்ஆர் நம்பர் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போக முடியாது. ஸோ இந்த மெத்தட் படி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டிரைவிங் ஸ்கூலில் போய் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ இந்த வாய்ப்பு மூலிமா நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.